சரி சரி. அங்க அலமாரியில ஜூஸ் பாக்கெட் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கலக்கி குடு. புஷ்பா கேட்டா. சரியத்த. ஏய், என்னடி இன்னும் அப்படியே உட்கார்ந்திருக்கே? எடுத்து போட்டு வா. என்ன நீ? ஐயோ, இப்படி நில்லு. நியாயமா வாரத்துக்கு ஒரு தடவை இது செய்யணும். கர்ப்பமா இருக்கிற பொண்ணு யார் கண்ணும் படாம நல்லபடியா பெத்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பெத்தவ பாடு திண்டாட்டம் தாண்டி. மூணு தடவை துப்பு. அம்மா, கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கிறது சகஜம்தான். ஆனா நீ தேவையில்லாம ரொம்ப கவலைப்படுறமா. ஆமாண்டி, நீ பேச மாட்டே. இத்தனை வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? உனக்கு பிறக்க போற குழந்தைதான் எனக்கு கிடைக்கிற சன்மானம். ஆனா என் தலையெழுத்து பாத்தியா? உனக்கு திருஷ்டி சித்து போடுறது கூட உங்க அண்ணி கண்ணுல படாம செய்ய வேண்டியதா இருக்கு. ஊர் திருஷ்டிய கூட சமாளிச்சிடலாண்டி. உங்க அண்ணி திருஷ்டிய சமாளிக்கவே முடியாது. முரளி, இங்க வா. உனக்கு 100 வயசு. வந்து புஷ்பாவுக்கு நீ திருஷ்டி சுத்தி போடு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. இதெல்லாம் பொம்பளைங்க பெரியவங்க செய்யற வேலை. என்ன எதுக்குமா கூப்பிடுறீங்க? நீங்க செஞ்சா போதும். அப்படி இல்லடா, நீ வயசுல பெரியவன் தானே. உன் தங்கச்சிக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுல தப்பே இல்ல. வா. வாடா. புஷ்பாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். யார் கண்ணும் படாம எந்த குறையும் இல்லாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உன் கையால திருஷ்டி சுத்து. சுத்துடா. துப்பு.
ஐயோ, எவ்வளோ திஷ்டி. நல்ல வேளை அவ வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நல்லா வெடிக்கட்டும். என்ன எல்லாம் கும்பல் கும்பலாக என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேனேஜர் இல்லையா? சந்திரிகா, நம்ம சேர்மனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன். இன்னும் 1 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏய், என்னாச்சு? உமா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. சார் என்னாச்சு சார்? என்னன்னு சொல்லுங்க. என்ன சார் என்னாச்சு? சூர்யா, நம்ம அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுத்துப்பா. ஆக்சிடென்டா? ஸ்பாட்லயே போயிட்டாப்பா. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், போய் சொல்லுங்க சார். இல்ல சார், இல்ல சார், நம்ப மாட்டேன் சார். போய் சொல்லுங்க சார் நீங்க. இல்ல சார், அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார். ஒண்ணு ஆயிருக்காது சார். இல்ல அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார். இல்ல சார், அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார். அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார். அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சார். இல்ல சார், இல்ல சார், நம்ப மாட்டேன் சார். எப்போ சார்? எப்படி ஆச்சு சார்? பைக்ல வேலூர் போகும்போது வேன் அடிக்கிறது சூர்யா. இல்ல சார், இல்ல சார். இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை சூர்யா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சூர்யா. இந்த ஆபீஸ்ல அவங்கிட்ட மனம் விட்டு பேசி பழகின ஒரே ஆளு நீதான். என்ன அப்படி பண்ணிட்ட? அந்த வேலைக்கு நான் போயிருக்க வேண்டியது சார். அவனுக்கு பதிலா நான் செத்துருவேன் சார். அரவிந்தன் நான் சார் அடிச்சிட்டேன் சார். சூர்யா, மனசை இல்ல சார், அவன் சாப்பிட சார். ப்ளீஸ் காம் டவுன். இல்ல சார், மனசை தேத்திக்கோ சூர்யா. சூர்யா, வேற எனக்கு என்ன சொல்றதுக்கு தெரியலப்பா. பாடிய மார்ச்சுரிக்கு கொண்டு வந்துட்டாங்களா? மார்ச்சுரிக்குல சொல்லாதீங்க சார். அரவிந்தன் சார், ப்ளீஸ் அழாத. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் சார். அவங்க வீட்டுல யார் போன் எடுத்தா? அவங்க ஒய்ஃப் தான் சார் ஃபோன் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல சார். நாம நேர்ல போய் பார்த்தா தான் சார் தெரியும். தன்னை பத்தி எந்த விஷயத்தையுமே அரவிந்த் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லப்பா. சின்ன வயசுலயே எப்படி ஒரு முடிவு அவனுக்கு வந்திருக்க வேண்டாம் சூர்யா. இல்ல இல்ல, கல்யாணம் சார். இவ்வளவு வருஷமா அவங்கிட்ட பழகிருக்கேன். ஆனா நேத்துதான் தன்னோட கல்யாண நாள் என்கிட்ட சொன்னான் சார். இத்தனை வருஷமா சொன்னது இல்லை சார். ஏன்டா அப்படி பண்ற நான் கேட்டிருக்கேன் சார். ஆனா ஒரு ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை சார். ஆனா ஆனா நீங்க மனசு விட்டு உங்ககிட்ட பேசணும் சூர்யான்னு சொன்னேன் சார்.
அதுக்குள்ள என்ன சார் இப்படி போயிட்டேன்? அந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லையா சார்? தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாத சூர்யா. நான் செத்துருக்கணும் சந்திரிக்கா, அவன் போய் செத்துட்டானு. அது என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சூர்யா, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருப்பா. இத பாரு, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. பாடிய மார்ச்சுரியில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றது நல்லா இல்ல சூர்யா. இத பாரு, நீ வரத்துக்கு தான் இவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருந்தோம். வா சூர்யா, கமான் ப்ளீஸ் வா. எனக்கு அந்த தைரியம் இல்லை சார். சூர்யா, நான் சொல்றேன் ப்ளீஸ் கம். கமான் கமான், ஐ அம் தேர். வா பா, நான் இருக்கேன். வா வா சூர்யா, வா. லேடிஸ்லாம் அரவந்து விட்டு போங்க. என்னங்க உங்களை இப்படி பார்க்கதான் காத்துட்டு இருந்தேனா? கல்யாண நாள் அதுவுமா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேங்க. இப்படி அநியாயமா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேங்க. இப்படி போயிட்டீங்களே, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. இனி நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு என்னைய கூட்டிட்டு போயிடுங்க. நானும் உங்களோடவே வந்துடுறேன். இனிமே நான் யாருக்காக இருக்கணும்? ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ள இருக்காங்களா? அவங்க வைஃபும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல சார். வா சூர்யா, உள்ள போலாம். இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இது யாரு? இந்த நிலைமை என்னால பார்க்க முடியல சார். அந்த அளவுக்கு என் மனசுல சக்தி இல்லை சார். அண்ணே, இவங்க யாரு தெரியுமா? யாரு? இவங்க தான் நம்ம அண்ணனை காப்பாத்தினாங்க.